இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா கருப்பா வந்து இறங்குன போல இருக்கு தெளிவா. கிளைமேக்ஸ்ல அந்த மியூசிக் போட்டுட்டு பாரு, சாவட்டி சந்தாரடி சாவட்டி சந்தாரடி அப்படின்னு போட்டு கிளைமேக்ஸ்ல ஆட வச்சுட்டா போல தெளிவா. கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஒரே ஆட்டம் தான். எல்லா சாமி வந்து ஆடி நிற்கிறாங்க உள்ள. என்ன தெளிவா படம் வேற மாதிரி தெளிவா. படம் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜினை ஃபர்ஸ்ட் அவரோட டைரக்ஷனை பாத்தீங்கன்னா பயங்கரமா. ஒரு பெரிய ஆக்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்க திணறுவாங்க. தலைவர் எந்த இடத்துல திணறல. அவரு மாட்டினா அவரோட டைரக்ஷனை போட்டுனே போயிடாரு. இதுல அவர் வேற படத்துல நடிச்சிருக்காரு. ஒருத்தரால டைரக்ஷன் பண்றதே பெரிய கஷ்டம். ஆனா ஒரு படத்துல நடிச்சு டைரக்ஷன் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெளிவா. கண்டிப்பா இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி நம்ம பார்த்து பாராட்டணும். என்னமா பண்ணிடுறாங்க. அதே போல தெளிவா ஒரு கோரிக்கை, இந்த படத்தை சிஎம் சார் பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா கருப்பனா இப்ப நம்ம தமிழ்நாட்டு குரு எடுத்துக்கிட்டு அவருக்கு மட்டும்தான். இந்த படத்துல அதுதான் சொல்றாங்க. ஒருத்தர் ரேப் பண்றான் தெளிவா, ரேப் பண்றான், அவனுக்கு வாய்தா 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 எதுக்கு போட்டுனா திருப்பி அன்னைக்கே கூட கருப்பனா உருவ எடுத்து ஒரே வெட்டு. அது கடவுள் தான் கொடுக்கணும். இல்ல ஒரு ஜட்ஜா ஒரு வக்கீலா நீ கூட தீர்ப்பு அவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? சும்மா வாய்தா. அவன் வயசாகி போயிடறான். 30 வருஷமா ஒரு இதுல தீர்ப்பு கொடுத்துனீங்க. ரொம்ப கஷ்டமா தான். கண்டிப்பா இந்த படத்தை சூப்பரா அவர் எடுத்திருக்காரு. ஒரு மெசேஜா காமெடியா இருந்தாலும் கடவுள் ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் மெசேஜ் அழகா கொடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து பாருங்க இந்த படத்தை. த்ரிஷான வந்திருக்காங்க, அவங்க ரோலை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. வக்கீலா அவங்க இதுல பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க நடிச்ச படம் எல்லாமே ஹிட் தான். இந்த படமும் ஹிட் தான் தெளிவா. இந்த படமும் ஹிட் தான். அதுதானே கிளைமேக்ஸ்ல ஆடுறாங்கண்ணே. கருப்பா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஆடுறான் தெளிவா. ஆட்டம் எல்லாம் உயிர்ந்தது. நான் ஆடி வந்தேன். அவர் கூட தான் நிறைய பேர் கருப்பண்ண சாமி கூட தான் ஆடினேன் நான் மாரி ஆட்டத்துல. அதான் தெரியல எத்தனை வாடி தான் சொல்றது. நன்றி. ஃபேமிலியா பாக்கலாண்ணே கண்டிப்பா இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை இருத்தல சொல்லிருந்தல. ஏன்னா சூர்யா படத்தை எல்லா விமர்சனம் தூக்கி போட்டு அவரை மெதிக்கிறீங்க. பாவம் மனுஷன் எவ்வளவு தெளிவா பொறுப்பான். ஏன்னா கங்குவான்ற படம் நல்ல படம், அதை தூக்கி போட்டு மெச்சு சாவிச்சிங்க. இந்த படத்தை அது போல மெதிக்காதீங்க. உங்களுக்கு கருப்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பா இருந்தா பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சினிஃபில் அஜித் அண்ணன் இல்ல, விஜய் அண்ணன் இல்ல, இவங்க யாரும் இல்ல. இதுக்கப்புறம் இவர் தான் சினிமா தூக்கி வைக்கிற ஒரு உயரத்துக்கு போற ஆளு. அதனால தயவு செஞ்சு இவர் மனுஷன். ஏன்னா நேற்று பாவம் ஆர்ஜே பாலாஜின்னு கார்ல உட்காந்து கண்ணீர் அந்த ஒரு துளி வெள்ளம் இப்ப நடக்க போகுது. கோடி கணக்கில் பணம் கொட்ட போகுது. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு சிந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும் தெளிவா. பாவம் மனசு நம்மளுக்கே கஷ்டமா ஒரு கார்ல உட்காந்து ஆகும் போது கண்டிப்பா அந்த படத்தை பாரு. அதுக்கு ஆசை வந்து பாருங்க.